ஏன்னா ஆபிரகாம் ஈசா காலத்திலே கடவுள் என்ன பண்ணிட்டாரு, யூதர்களை தெரிந்து கொண்டாரு. அதாவது அவங்க வழியே தான் வந்திருக்காங்க யூதர்கள். இஸ்ரேல்ல இருந்து பிரிஞ்சு அந்த 12 கோத்திரத்துல இருந்து பிரிஞ்சு 2 கோத்திரம் வந்துருக்கு. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு, யாக்கோபுல இருந்து 12 பிரிஞ்சுது, 12ல இருந்து 2 பிரிஞ்சு ஒன்னா வந்துச்சு. அந்த 2 நாய்ச்சி ஒன்னா மாறி, அதான் யூதர்கள். அப்போ யூதர்கள் சொன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, பாவின் டைரக்டா சொல்லிட முடியாது. கழுதிய ஒன்னா பாவிக்கு அடையாளமா எடுத்துக்கலாம். நான் சொல்றது புரியுதா? அப்ப இயேசு என்ன பண்றாரு அங்க, என்னன்னா தனக்கான ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஒரு ஜீவனுக்குள் தேவ சித்தத்தை செய்வதற்கு நேராக கொண்டு வருகிறார். இதைத்தான் நம்ம பார்த்தோம். இதுதான் நம்ம பார்த்தோம். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, யூதர்கள் என்று சொன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எந்த நிலையில வரணும் சொன்னா, எங்க வரணும்? விசுவாச நிலையில இருந்து நீதிமான் நிலைக்கு வரணும். நீதிமான் நிலையில இருக்கிறவங்க ஜீவனின் நிலைக்கு வரணும். ரிஜெக்டடு, கம்ப்ளீட்டா ரிஜெக்டடு, அவங்கள என்ன பண்ணணும், அந்த நிலைக்கு வரணும். யூதர்கள் என்று சொன்னா ஆண்டவரை நம்புறவங்க, அவங்கள பாவின்னு சொல்ல முடியாது. யூதர்ல 2 பிரிவு இருந்தது, அவிசுவாசி விசுவாசி 2 பிரிவு இருந்தது. யூதர்கள் எத்தனை பிரிவு? 2 பிரிவு இருந்தது. ஒன்னு விசுவாச பிரிவு, ஒன்னு அவிசுவாச பிரிவு. அவிசுவாச பிரிவு தான் சொல்றோம் பரிசேயர். விசுவாச பிரிவு இந்த கூட்டம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட கூட்டம், விசுவாசிக்கிறவர்கள். பாவிகள் என்று சொன்னால் ஒதுக்கப்பட்ட அந்த கழுதை போன்றவர்கள். புரிஞ்சுக்க, இப்போ நல்லா புரிய நினைக்கிறேன். பாவிகள் என்று சொன்னா கம்ப்ளீட்டா ஒதுக்கப்பட்டவங்க. ஆனா ஆண்டவர் யாரையுமே ஒதுக்கல. எல்லாரையும் என்ன பண்றாரு, தன்னுடைய தாழ்மையினாலே அவங்களுக்கு உணர்த்துறாரு. சிம்பாலிக்கா, எப்பா இவ் தேவகுமார்ன்றா, இவரே எப்படி இருக்காரு, இவ்வளவு தாழ்மையா இருக்குன்றது உணர்த்துற. அப்ப அடுத்தடுத்த நிலைக்கு தாழ்மை என்றால் அர்ப்பணிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. தாழ்மை என்றால் அர்ப்பணிப்பு. அர்ப்பணிச்சு அடுத்தடுத்த நிலைக்கு வந்துட்டே இருக்கலாம். விசுவாசத்துல இருக்கிறவங்க நீதிமானா மாறலாம். நீதிமானுடைய ஸ்டேஜில் இருக்கிறவருக்குள்ள என்ன பண்ணுது, ஜீவன் வெளிப்படுது. இயேசுக்குள்ள, இயேசு தன்னை அங்கதான், இங்க இப்படிதான் காமிக்கிறார். நீதிமான் ஸ்டேஜ்ல இருந்து ஜீவன் வெளிப்படுறதை காமிக்கிறார். ஜீவன் சொன்னா பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ். பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ். இயேசு கம்ப்ளீட்டான முழுமை. இயேசு அன்பின் அடையாளம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு ஜீவனின் அனுபவத்துக்குள்ள வரணும். அப்பதான் நம்ம தேவ சித்தத்தை செய்ய முடியும். விசுவாசத்துல இருக்கிற நீதிமானுடைய ஸ்தானத்துக்கு வரணும். நீதிமானுடைய ஸ்தானத்துக்கு வந்தா ஜீவன் உண்டாகும். ரொம்ப முக்கியமான, ஏன்னா இருள் வாழ்க்கை முற்றிலும் அகரம்னு சொன்னா அதான் வேதம் சொல்றது, எந்த மனுஷனை பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. மறந்துடாதே. அதனால ஆண்டவர் பாவிகளையும் ஒதுக்க மாட்டாரு, விசுவாசத்துல இருக்கிறவங்களையும் ஒதுக்க மாட்டாரு, அவிசுவாசத்துல இருக்கிறவங்களையும் அவர் ஒதுக்கல. அவங்களா ஒதுங்கி போறாங்க. அவங்க யாரு? அவிசுவாசி, பரிசேயர், அவங்களையும் ஒதுக்கல. நடக்கிறது என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, பிதாவை ஆராதிப்பார்கள். அல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கக்கூடிய தேவனை எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்பாங்க இயேசு நாமத்தினாலே. இதுதான். ஒவ்வொரு சம்பவங்களும் ஒரு விசேஷித்தமானவைகள். அந்த விசேஷித்தமானவைகள்ல என்ன இருக்கும் சொன்னா, பிதாவை எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கணுன்றதுதான் இருக்கும். அதுதான் குருத்தோலை ஞாயிறினுடைய விசேஷம். எல்லா தேசத்தாரும், எல்லா பாஷைக்காரரும், எல்லா வித மனிதர்களும் உன்னதத்தில் இருக்கிற தேவனை ஆராதிப்பார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. இயேசு செய்யற ஒவ்வொரு சம்பவம் என்ன அப்படின்னா, இழந்து போன பிதாவினுடைய ஐக்கியத்தை மனுக்குலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு சம்பவம் இதா இருக்கும். குருத்தோலை ஞாயிறினுடைய விசேஷம் இதான். அடுத்தது பார்க்க போறோம்ல, அடுத்த வாரம் அதே நம்ம பார்க்க போறோம். அதுவும் பாருங்க, எல்லாம் பிதாவோட இணைக்கப்படுற அனுபவம் தான். இதுதான் தரிசனம்.